திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் திமுக மீது விமர்சனமும் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. எனக்கு அந்த விமர்சனம் மீது எந்த விமர்சனம் இல்ல. நான் திமுக நல்ல கட்சின்னு சொல்லலாம் இல்ல. திமுக மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு நான் சொல்லல. எனக்கும் திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. எனக்கும் நிறைய அதிருப்தி இருக்கு அவங்களோட செயல்பாடுகள். நான் தூத்துக்குடி தொகுதியில இருக்கிறேன். மத்த தொகுதியில எப்படி தமிழக வெற்றி கழகம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க தூத்துக்குள்ள நான் இருக்கனால இங்க தூத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி நல்ல வேலை செய்யறாங்க, நல்ல கிரவுண்ட் ஒர்க் பார்த்தாங்க. அண்ணன் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, சமூக மாற்றம் ஏற்படணும், சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க கிரவுண்ட் இறங்கி நிறைய வேலை பார்த்தாங்க. இங்கே தூத்துக்குடி மக்கள் நீங்க கேட்டீங்கனாலே தெரியும், அவங்க நல்ல கிரவுண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மாவட்ட செயலர் பதவி வழங்கும் ஒரு நேரம் வரும்போது எல்லா தீய சக்தி பண்ற மாதிரி எல்லா திராவிட கட்சியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நோக்கி அங்க யார் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு மாவட்ட செயலர் பதவியை வழங்குறாங்க. அதே மாதிரி அப்ப தூய சக்தி செய்யக்கூடிய அதே வேலையத்தான் இந்த தூய சக்தியும் செஞ்சிச்சு. அப்புறம் எப்படி இது ஒரு தூய சக்தி எப்படி தீய சக்தி விமர்சனம் செய்ய முடியும்? அவன் செய்யற அதே வேலையை தான் நீயும் செய்யற. அப்புறம் என்ன உனக்கு விமர்சனம் அவங்கள பத்தி?